சமீபத்திலே ஒரு இடத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த தொட்டியில நிறைய தண்ணீர் இருக்கும். நாம் பல காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி எண்ணி நாங்கள் நிறைய பேர் போயிருந்தோம். ஆனால் போயிருந்த இடத்திலே பார்த்தால் அந்த தொட்டியில பெரிய ஓட்டை. தண்ணீரே நிக்கல. பெரிய பைப்ல போர்வெல்ல இருந்து தண்ணி ஊத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாம் அந்த ஓட்டை வழியாய் போய்க்கொண்டே இருக்கிறது. உடனே சகோதரர்கள் சொன்னார்கள், சிமெண்ட் மூட்டையை வைத்து, இல்லை மணல் மூட்டையை வைத்து அடைக்கலாம். கல்லை கொண்டு வந்து வைத்து அடைத்தார்கள். மணல் மூட்டையை கொண்டு வந்து வைத்து அடைத்தார்கள். 5, 6 மூட்டையை கொண்டு வந்து அடைத்தாலும் அது தண்ணி ஒழுகிக் கொண்டே இருந்தது. ஆண்டவரே, இதிலிருந்து என்ன பேசுகிறீர் ஆண்டவர்? ஏன் இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வந்தீர் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசுவது போல இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உனக்கு பண ஆசை இருந்தால் அவர் பெரிய ஓட்டை. நீ ஆண்டவருக்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லி மணல் முட்டையை போல வைத்து அடைக்க முயற்சிக்கலாம். ஆனால் அந்த அபிஷேகம் எல்லாம் லீக் ஆகிவிடும், நிற்காது. ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருந்தாலும் நிற்காது. ஏனென்றால் பண ஆசை, சுயத்தை தேடுதல், பெருமை, மேட்டிமை, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஓட்டைகள். மனக்கசப்பு, மன்னிக்க முடியாத காரியம். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் எங்கெங்கே ஓட்டை இருக்குதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எனக்கு வெளிப்படுத்தும், அந்த ஓட்டை அடைக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நான் கேட்டேன். ஆக ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் பேச முடியும். ஒவ்வொரு புது நாளும் அந்த கதையை மேலும் கூறும். 2ஆம் வசனம், சங்கீதம் 19. ஒவ்வொரு இரவும் தேவனுடைய வல்லமையை மேலும் மேலும் உணர்த்தும். ஒவ்வொரு இரவும் தேவனுடைய வல்லமையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உண்மையில் பேச்சையோ வார்த்தையோ கேட்க முடியாது. நாம் கேட்க வல்ல சத்தத்தை அவை எழுப்புவதும் இல்லை. ஆனால் அவற்றின் குரல் உலகமெங்கும் செல்கிறது. அவற்றின் வார்த்தைகள் பூமியின் இறுதியை எட்டுகின்றன. பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. ஆனாலும் பூமி முழுவதும் அவருடைய வார்த்தைகள் போய்கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்மை எட்டுகிறதா? தேவன் வார்த்தை இல்லாதபடி, பேச்சு இல்லாதபடி, வார்த்தையும் இல்லாதபடி, சத்தம் இல்லாதபடி நம்மோடு கூட பேசுவார். அதை கேட்க வேண்டும். ஆகாய விரிவு என்று சொன்னால் அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய கிரியைகள், எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஒரு மரத்தை பாருங்கள், ஒரு வேர் ஆழமாய் போகிறது, இன்னொரு மரம் வேர் மேலாக இருந்தது கீழே விழுகிறது. அது மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேச முடியும். எத்தனையோ காரியங்களை பயன்படுத்துகிறோம். சிறு குழந்தையை பார்க்கிறீர்கள், அந்த சிறு குழந்தை எப்படி தாயையோ தகப்பனையோ வந்து ஒட்டி கொள்கிறது, சார்ந்து கொள்கிறது. அதனால ஒன்றும் செய்ய முடியவில்லை. நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இந்த சிறு பிள்ளையை போல நீ மாறாவிட்டால் ராஜ்யத்துக்கு நீ தகுதியானவன் அல்ல என்று ஆண்டவர் பேசுகிறார். யோபுவிலே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோபுவிலே பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் படுக்கையில இருந்து அவன் வேதனைப்பட்டு ஆண்டவர் பலவிதமாய் இப்படி காரியங்களை நடப்பித்து அவனிடத்தில் இப்படி பேசுகிறார், இப்படி பேசி உணர்த்துகிறார். அப்படிதான் யோபு இடத்துல பேசினார். எவ்வளவு கஷ்டங்கள், வேற ஒன்றும் யோபு சத்தத்தை அப்பொழுது கேட்கவில்லை. எவ்வளவு கஷ்டங்கள், அதன் மூலமாய் தேவனை நெருங்கி வந்தார். அவர் உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆகவே நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் மூலமாக ஆண்டவர் பேசலாம். ஆண்டவரே, ஒரு தலை வலிக்குது, என்ன நீங்க பேச விரும்புறீங்க ஆண்டவரே என்றால் ஆண்டவர் உணர்த்துவார். கால் தடிக்கிருச்சு, ஒரு சின்ன அடிபட்டுருச்சு, ஆண்டவரே நான் எங்கேயும் தப்பா போயிட்டு இருக்கேன்னா, சிந்தையில நான் எதுவும் தப்பா நினைச்சிட்டேன்னா ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே என்று எப்பொழுதுமே நாம் ஓப்பனா இருந்தா, அந்த உணர்வுள்ளவளா இருந்தா, சென்சிட்டிவா இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் மோடு கூட பேசுவார். ஒரு முறை எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தார். அந்த குடும்பத்தை நான் அதிகமாக நேசித்தேன். அவர், நான் டவுனுக்கு போறேன் என்று சொன்னேன். நான் வேலை செய்தது ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியிலிருந்து 1.5 மணி நேரம் பிரயாணம் செய்தால்தான் கோயம்புத்தூருக்கு வர முடியும். அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரணும்னு சொன்னார். சரி, சந்தோஷமா அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். வாங்கி அந்த மளிகை ஜாமானை வாங்கிட்டு, அந்த பெரிய பைய வெயிட்டு தான், ஆனா எனக்கு வெயிட்டாவே தெரியல. அந்த பையை தூக்கிட்டு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து திருப்பி கடைசி பஸ்ஸை பிடிச்சி அந்த ஊருக்கு போகணும். அப்போ ஆண்டவனோட கூட பேசினார். இவ்வளோ வெயிட்டா இருக்கு, ஆனா உனக்கு வெயிட்டாவே தெரியலையே, சந்தோஷமா செய்றியே, ஏன்? ஏன்னா நீ அவரை நேசிக்கிற, அந்த குடும்பத்தை நேசிக்கிற, அதனால உனக்கு அந்த கஷ்டமே தெரியல. அதே போல நீ என்ன நேசித்தீன்னா எனக்கு கீழ்ப்படிவது உனக்கு கஷ்டமாவே தெரியாது என்று ஆண்டவர் பேசினார். இன்றைக்கும் நான் தெளிவாய் மனதிலே அதை நான் வைத்திருக்கிறேன். என்னோட கூட பேசினார். யாரோ ஒரு நண்பருக்கு காய்கறி வாங்கிட்டு வரீங்க, ஒரு நண்பருக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொண்டு போகிறீர்கள், அந்த விஷயத்துல தேவனோடு கூட பேச முடியும், எந்த விஷயமானாலும். ஆகவே ஆண்டவரை நாம் நேசிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பேச முடியும். அதே பிடிக்காத ஒருவர், எனக்கு ஒரு பேட்டரி வாங்கிட்டு வாங்க, சின்ன பேட்டரி தானே, இவர் வேலை சொல்றாரு, அது நமக்கு பெரிய வெயிட்டா தெரியும், பாரமா தெரியும். இப்ப 5 நிமிஷத்துக்கா இதுக்கு போக வேண்டியிருக்கு, இந்த பஸ்ஸை நம்ம விட்டுருவோமேன்னு சொல்லி ரொம்ப பாரமா இருக்கும். ஏன்னா அவர் மேல நமக்கு உண்மையான ஒரு அன்பு இல்லை, அவர் நம்ம நேசிக்கல. வேர்ல்ட்ல உள்ள லவர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உன்னை பார்க்கறதுக்கு கடல் கடந்து
ஆறுகளை கடந்து 7 மலைகளை தாண்டியும் வருவேன் என்று சொல்லுவார். என்னன்னா அவ்வளவு கஷ்டமே தெரியாது. ஏன்னா அவ்வளவு நேசம், அந்த பாசம், நேசம். ஆண்டவரத்தில் நம்முடைய நேசம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ் 70ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 119:70. அந்த ஜனங்கள் மூடர்கள், ஆனால் நானோ உமது போதனைகளை கற்பதில் களிப்படைகிறேன். ஆண்டுடைய கட்டளையை படிப்பதிலே, போதனைகளை கற்பதிலே ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 102ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 102ஆம் வசனம், கர்த்தாவே உமது சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதை நிறுத்தவே மாட்டேன். எவ்வளவு பவர்ஃபுல் வேர்டு பாருங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்வதை காட்டிலும், உங்களுடைய பையன் இருக்கிறான், உங்கள் மகன் உங்களிடத்துல வந்து சொல்கிறான், அப்பா உங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு மகன் வந்து சொல்கிறான், அப்பா உங்களுக்கு நான் கீழ்ப்படிவதை நிறுத்தவே மாட்டேன் என்று சொல்கிறான். எது பவர்ஃபுல்லா இருக்கு? அப்படிதான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு பாருங்க. ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை நிறுத்த மாட்டேன். சார், ஆண்டவருடைய உள்ள எவ்வளவு மகிழ்ந்திருக்கும். அப்படி ஒரு மகனா எனக்கு எவ்வளவு பெருமைப்படுவார் ஆண்டவர். இந்த விசுவாசியை பார்த்து எவ்வளவு பெருமைப்படுவார். ஆகவே ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ், சந்தோஷமா கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிதான் கீழ்ப்படிந்தார். தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை அவர் சகித்தார். அவர் சிலுவையின் பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் கண்டினியூஸாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். அடுத்த ஒபீடியன்ஸ், நான் முதலாவது பார்த்தது ஹோல் ஹார்ட்டட் ஒபீடியன்ஸ், இரண்டாவது டோட்டல் ஒபீடியன்ஸ். சின்ன கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது யார் கொடுத்தார்? அவர் பெரியவர், ஆகவே நான் அதை செய்வேன். மூன்றாவது ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ். சாமுவேலுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்தார் ஏலி. அடுத்த முறை ஆண்டவர் கூப்பிட்டார்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நல்ல ஒரு ஆட்டிடியூட். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றதான ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் என்ன வேணுமாலும் சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்யணும் ஆண்டவரே என்ற ஒரு மனப்பான்மை, ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அவை ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ் என்று நாம் பார்த்தோம். சங்கீதம் 119 60ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். 60ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தாமதமின்றி உமது கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கென விரைந்து வந்தேன். வித்தவுட் எனி டிலே, தாமதமின்றி உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியா நான் விரைந்து வந்தேன். அவ்வளவு நல்ல ஒரு ஆட்டிடியூட் பாருங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். ஆனால் எல்லா நேரங்களிலேயும் நாம் அதை அப்ளை பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காஷனையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், ஆனா உங்களுக்கு இன்னும் சரியா கிளியரா தெரியல. அந்த மாதிரி நேரங்களிலே காத்திருந்து கன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்வது நல்லது. ஒரு தெளிவற்ற நேரத்திலே நீங்க வெயிட் பண்ணுவதை ஆண்டவர் கீழ்ப்படியாம என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். எனக்கு இன்னும் ஷோரா இல்லை, 4 பேர் சொல்றாங்க பிரதர் நீங்க செய்யுங்கன்னு, ஆனா எனக்கு இன்னும் ஆவியில ஒரு விடுதலை இல்லை, ஆவியில ஒரு அஷூரன்ஸ் இல்லை, ஒரு நிச்சயம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துக்கு போவதற்கோ, ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கோ, அல்லது ஏதோ ஒரு விஷயத்திலே ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காய் தேவ சத்தத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறான். இன்னுமே அந்த பெண் தான் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் இல்லை என்று சொன்னால் அவனிடத்துல போய் இது டிலேட் ஒபீடியன்ஸ் என்று டிஸ்ஒபீடியன்ஸ் என்று சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் இதை அப்ளை பண்ண முடியாது. ஆனால் 100% தேவ சித்தம் என்று தெரியும். தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார், தம்முடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறார், தேவன் பேசுகிறார். அந்த காரியங்களிலே நாம் தாமதமாய் நாம் கீழ்ப்படியக்கூடாது. பரம தரிசனத்திற்கு நான் உடனடியாய் கீழ்ப்படிந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். நான் அதற்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலரிலே நாம் அதை குறித்து 26ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். அங்கே தாமதமின்றி அவர் கீழ்ப்படுகிறார், வித்தவுட் எனி டிலே. அநேக சமயங்களிலே நாம் டிலே பண்ணி 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 கீழ்ப்படிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் பேசுவதை நாம் கேட்க முடியாமலே போய்விட முடியும். ஆண்டவரே ஏன் என்கிட்ட நான் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் எனக்கு எந்த ஒரு உணர்வும், எனக்கு ஆவிக்குரிய உணர்வும் இல்லை ஆண்டவரே என்றால், ஏற்கனவே ஆண்டவர் பேசின காரியங்களுக்கெல்லாம் நாம் தாமதமாய் கீழ்ப்படிந்து டிலேட் ஒபீடியன்ஸ், தேவ சித்தத்தை நாம் செய்வதற்கு ஒரு வைராக்கியம் காட்டவில்லை, ஒரு ஸ்பீட், ஒரு வேகம் காட்ட முடியவில்லை, தாமதமாய் கீழ்ப்படுகிறோம். ஒரு பையன் வேலை செய்து கொண்டிருந்தான். தன்னுடைய தகப்பனாருக்கு மாதந்தோறும் அவன் சம்பளத்தில் ஒரு சின்ன தொகையை அனுப்புவான். ஆரம்பத்திலே 5ஆம் தேதி அனுப்பிவிடுவான் பிராம்டாய். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல
5ஆம் தேதி 10ஆம் தேதி ஆனது, 15ஆம் தேதி ஆனது, 20ஆம் தேதி ஆனது. ஏனென்றால் நண்பர்களோடு சேர்ந்து அவன் சாப்பிட போய்விடுவான், என்ஜாய் பண்ண போய்விடுவான், பணம் செலவாகிவிடும், அனுப்புவதற்கு தாமதம். அவங்க அப்பா அவன்கிட்ட கேட்டார், நீ பணம் அனுப்புறதா இருந்தா எனக்கு சீக்கிரம் அனுப்பு, இல்லைன்னா ரொம்ப லேட்டா நீ அனுப்புறன்னா உனக்கு அனுப்புவதற்கே மனமில்லை போல என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அவை தாமதமாய் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை நாம் செய்வதற்கு மனமில்லாமல் இருக்கிறோம் என்பதை நாம் தெரியப்படுத்துகிறோம். அவை நம்முடைய கடைசியா நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த காரியம் எப்பொழுது என்று நாம் யோசித்து பார்ப்போம். உடனடியாக நாம் கீழ்ப்படிந்தோமா, அல்லது தெரிந்தும் தாமதமாய் மெதுவாய் நாம் தயக்கத்தோடு கூட நாம் கீழ்ப்படிந்தோமா என்று நாம் நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 26:19 பவுல் சொல்கிறார், நான் உடனடியாக நான் கீழ்ப்படிந்தேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அனனியா வீட்டுக்கு போனா உடனே போயிட்டார். அதுக்கு எனக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணிலாம் நான் போறேன்னு சொல்லல, உடனே போயிட்டார். அந்த சந்துல போ, அவன் உனக்கு தலையில கை வைத்து ஜெபிப்பான், உடனே செய்தார். இங்கே போயிட்டு சொன்ன உடனே போனார். இமிடியேட் ஒபீடியன்ஸ், உடனடியாக கீழ்ப்படிதல். இமிடியேட் ஒபீடியன்ஸ், தாமதமின்றி கீழ்ப்படிதல். வேதத்திலே பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம். உன்னை சொன்ன உடனே அவன் போய் செய்கிற காரியம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், எள்ளு என்று சொன்னால் எண்ணெயா வந்து நிற்பான்னு சொல்லுவாங்க. எள்ளு கொண்டு வானா எல்லையை ஆட்டி எண்ணெயை கொண்டு வந்து விட்டுறான். இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்துட்டியே, இவ்வளோ விரைவா நீ கீழ்ப்படிந்துட்டியே, தேவன் நம்மை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? இவன் என்னுடைய மகன், உடனடியாய் கீழ்ப்படுகிற மகன், இமிடியேட் ஒபீடியன்ஸ் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். 80ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்த கீழ்ப்படிதல் என்ன சொல்கிறார் என்றால், சங்கீதம் 119:80, கர்த்தாவே, நான் உமது கட்டளைகளுக்கு சிறிதும் பிசகாது கீழ்ப்படிய செய்யும், எனவே நான் வெட்கப்பட மாட்டேன். சிறிதும் பிசகாது கீழ்ப்படிய செய்யும். கொஞ்சம் கூட ஆண்டவரே, நான் அதை அப்படியே அப்படியே பெண்ட் பண்ணி ஆல்டர் பண்ணி நான் கீழ்ப்படிய மாட்டேன், கொஞ்சம் கூட பிசகாமல். நாம் அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபை ஆண்டவர் பெத்தேலுக்கு போ என்று சொல்கிறார். ஆனால் அதை நாம் ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் போற வழியில ஒரு ஊர்ல வந்துட்டு, அந்த ஊர்ல ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்கிறான், நீங்க முன்னாடி போங்க, நான் செய்யிருக்க ஆண்டவரிடத்துல வருமளவும் மந்தைகள் எல்லாம் நான் கொஞ்சம் மெதுவாக தான் நான் நடத்தணும் என்று சொல்லி அவன் வேற ஒரு ஊருக்கு போய் அங்கே கூடாரம் போடுகிறான். சுக்கோத்திற்கு 17ஆம் வசனம், சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனால இந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் அண்ணன்ட்ட, நான் பெத்தேலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உன்னிடத்துல வேகமா வர முடியாது, அதனால நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, ஆட்டு மந்தையெல்லாம் நான் மெதுவாக தான் நடத்தி கொண்டு வரணும், அவங்களுக்கு வேகமா நடந்தா கால் வலிக்கும் என்று சொல்லிட்டு அங்க வீடுகளை கட்டி விட்டான். சுக்கோத்திலே வீடுகளை கட்டி அங்கே குடியிருந்தான். அடுத்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சோகமான அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். தீனாள் அங்கே தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். ஏமோரின் அந்த தேசத்தினுடைய காரியங்களை சுற்றி பார்க்க முடியாத புறப்பட்டு போகும்பொழுதுதான் அங்கே அவளை தீட்டுப்படுத்தினார்கள். அது நிமித்தமாய், அந்த பெண்ணின் நிமித்தமாய் அந்த முழு ஊர்ல பெரிய பிரச்சனை, அநேகர் கொல்லப்பட்டார்கள். இவ்வளோ மனவேதனை யாக்கோபிற்கு. நினைத்து பாருங்க, அவ்வளவு சகோதரர் இருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு பெண் அவள் ஊர் சுற்ற போய்விட்டாள், வேறு ஒரு ஊருக்கு. கொஞ்சம் ஆணுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு கொஞ்சம் பிசகி கீழ்ப்படியும் பொழுது, ஆபிரகாமை அப்படித்தான் தேவன் ஒரு நான் காண்பிக்கும் ஊருக்கு போ என்று சொன்னார். ஆனால் அவர் கானான் என்ற ஊரிலேயே தங்கிவிட்டார். அங்கேயே தங்கிவிட்டார். அவன் தகப்பன் மரித்தார். அதுக்கு பிறகு புறப்பட்டு போகிறார். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு அப்படியே செய்யாதபடிக்கு கொஞ்சம் பிசகி செய்யும் பொழுது ஒரு ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறோம், ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறோம், ஒரு பின்னடைவை நாம் சந்திக்கிறோம். ஆகவே தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அது அப்படியே செய்வது, அதுல கொஞ்சம் ஆல்டர் பண்ணி செய்யாதபடி. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ சிறுச்சபைகளிலே பின்பற்றக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆல்டர் பண்ணி பிசகி அதற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாத அளவு போய்விட்டது. தங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறார்கள், தங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறார்கள். நாம் ஒரு காலம் வேத வசனத்தை நம்முடைய வசதிக்காய் நாம் பெண்ட் பண்ணக்கூடாது, மாற்றிக்கொள்ளக்கூடாது. வேத வசனத்துக்கு தகுந்தவாறு தான் நம்மை பெண்ட் பண்ண வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, நான் ஒரு காலம் உடைய வசனத்தை நான் திரித்தோ அதை மாற்றியோ நான்
எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. எப்படி நீ சொல்லி இருக்கிறோ அப்படியே நான் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே நான் கீழ்ப்படிய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரே, எந்த ஒரு பிசகுதலோ டிவியேஷனோ வேண்டாம் ஆண்டவரே. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆம் என்றும் இல்லை என்றும் இருக்க வேண்டும். லெட் யுவர் எஸ் பி எஸ், லெட் யுவர் நோ பி நோ. இதனுடைய வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை முடியல என்று சொன்னால் என்னால முடியல நான் சொல்லட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை தப்பா இருக்கு, அதை இப்படிதான் அர்த்தப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லக்கூடாது. தேவன் தான் நமக்கு அந்த விஷயத்திலே ஒரு புரிந்து கொள்வதிலே தேவன் தர வேண்டும். ஏனென்றால் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த ஆவியானவர் தான் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் சுயத்தை சார்ந்தவர்களாய் சுயத்தை மையமாய் வைத்தவர்களாய் இருந்தால் வேத வசனத்துக்கு வேறு ஒரு அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, அந்த பியூர் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய தூய வேதம், தூய்மையான அந்த வேத வார்த்தை, அந்த குழந்தை குடிக்கக்கூடிய தூய்மையான பாலை போல களங்கமில்லாத ஞானப்பால், களங்கமில்லாத ஞானப்பால். இன்றைக்கு வரக்கூடிய பாலிலே பருத்தி பாலை கலக்கிறார்கள், என்னமோ கலக்கிறார்கள். ஆனாலும் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ பொருட்கள், எவ்வளோ கலப்படம். ஆனால் வேத வசனத்தை ஒரு காலம் நம் கலப்படத்தோடு கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நான் அன்ஆல்டர்ட் ஒபீடியன்ஸ், கொஞ்சம் கூட பிசகாதபடி நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று நாம் ஆண்டவரத்திலே சொல்ல வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கடைசியாக 6ஆம் டைப் கீழ்ப்படிதலை நாம் 87ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 119 87ஆம் வசனம். ஆம், ஏற்கனவே இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஜனங்கள் ஏறக்குறைய என்னை அழித்து விட்டார்கள், ஆனால் நான் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை நிறுத்தவில்லை. ஆரம்பத்தில் இன்னொரு வசனத்தையும் நாம் பார்த்தோம். நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை நான் நிறுத்தவில்லை. 69ஆம் வசனம். முழு இதயத்தோடும் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை தொடர்ந்து கொண்டே இருப்பேன். ஐ வில் கண்டினியூ ஒபேயிங் காட். கீழ்ப்படிதல் நிறுத்தவே கூடாது. ஆண்டவரே, இன்றைக்கு நான் கீழ்ப்படிந்தேன், நாளைக்கும் கீழ்ப்படிவேன், தொடர்ந்து நான் கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, கண்டினியூவல் ஒபீடியன்ஸ். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அப்படித்தான் தொடர்ந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். பவுல் தொடர்ந்து தேவனுக்கு கடைசி வரை கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். ஆகவே தான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த போராட்டம் என்ன? ஆண்டவரே, நம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அது ஒரு போராட்டம் தான். ஏனென்றால் அந்த மாம்சத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு பல்வேறு காரியங்களை நமக்கு சொல்லுகிறான். அதன் மத்தியிலே ஆண்டவரே, நான் நம்முடைய கற்பனைகளுக்கு அப்படியே முற்றிலுமாய் கீழ்ப்படிவது நான் நிறுத்தாமல் தொடர்ந்து கீழ்ப்படிவேன் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரத்திலே நாம் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து கீழ்ப்படிந்து 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 அவர் அன்டில் டெத், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவை கண்டினியூவல் ஒபீடியன்ஸ். நான் மீண்டுமாய் நாம் தியானித்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவது நாம் பார்த்தது ஹோல் ஹார்ட்டட் ஒபீடியன்ஸ். இரண்டாவது நாம் பார்த்தது டோட்டல் ஒபீடியன்ஸ் ஆர் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், முற்றிலுமாய் கீழ்ப்படிதல். மூன்றாவது சந்தோஷமாய் கீழ்ப்படிதல், மகிழ்ச்சியாய் கீழ்ப்படிதல், ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ். இம்மிடியட் ஒபீடியன்ஸ், உடனடியாய் கீழ்ப்படிதல். அடுத்தது அன்ஆல்டர்ட் ஒபீடியன்ஸ், சற்றும் பிசகாமல் கீழ்ப்படிவது. கடைசியாக கண்டினியூவல் ஒபீடியன்ஸ், தொடர்ந்து கீழ்ப்படிவது. அவை கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நான் ஏற்கனவே 1 சாமுவேல் 15:22 சொன்னது போல கீழ்ப்படிதலுக்கும் செவி கொடுத்தலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. செவி கொடுக்க வேண்டும். எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். நான் சுருக்கமாக இதை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயரிலே 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார். அந்த வீட்டுக்கு மேற்பட்டவராய் இருக்கக்கூடிய குமாரன், அவர் மோசே காட்டிலும் உண்மையுள்ளவராய் இருந்தார். நான் அடிக்கடி சிந்தித்து பார்த்தேன், உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் இந்த அதிகாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த அதிகாரத்திலே தான் வாசிக்கிறோம், பாவத்தின் வஞ்சினாலே உங்கள் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவு நாள்தோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்கள், 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு வீட்டிற்கு மேற்பட்டவராயிருந்து உண்மையுள்ளவராயிருந்தார். ஆகவே அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஆக உண்மையுள்ளவராக இருப்பது என்று சொன்னால் ஆண்டவருக்கு செவி கொடுப்பது, செவி கொடுத்து அப்படியே கீழ்ப்படிவது. மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொன்னால் அப்பொழுது இருந்த தேவனுடைய வீடு ஆசரிப்பு கூடாரம். மோசே காலத்தில் வேறு தேவனுடைய வீடு அல்ல, ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரம் எல்லா இடத்துலையும் மோசே உண்மையுள்ளவராக இருந்தார்.
என்று சொன்னால் நீங்க ஒரு மெஷரிங் டேப் அல்லது ஸ்கேல் எடுத்துட்டு போங்க. எந்த இடத்துல அளந்தாலும் ஆண்டவர் என்ன அளவு செஞ்சாரோ அந்த அளவு தான் இருக்கும். ஹைட்டு ஆண்டவர் சொன்ன அளவு, லெங்த் ஆண்டவர் சொன்ன அளவு, அகலம், நீளம், உயரம், பொருள், மெட்டீரியல் ஆண்டவர் சொன்ன அதே பொருள். தேக்கு மரம்னா இல்ல மலேசியா சால் போட்ட ஆண்டவரே இன்னைக்கு தேக்கு மரம் வர கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்ல 10 நாள் டிலே ஆனாலும் 20 நாள் டிலே ஆனாலும் ஆண்டவர் தேக்கு மரம் தான் சொல்லியிருக்கார். தேக்கு மரம் கொண்டு வாங்க, அதை வச்சுதான் செய்யணும். தொங்குதிரை இந்த லினன் தான் சொல்லியிருக்கிறார். சின்ன காரியமான என்ன மெட்டீரியல் ஆண்டவர் சொன்னாரோ அதே மெட்டீரியல். திடீர்னு மோசேக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். இன்றைக்கு நமக்கு மொபைல் ஃபோன் இருக்கு, நோட்ஸ் இருக்கு, நம்ம பேனால ஒன்னே எழுதிக்கிறோம் அல்லது மொபைல்ல நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய சில ஆப்லாம் வைத்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அன்னைக்கு மோசே ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது டக்குன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். 42 அடி சொன்னாரா 44 அடி சொன்னாரா? என்ன செய்திருப்பார்? பரவாயில்ல மக்களே 44 அடி போடுங்க அப்படி சொல்லிருக்குமார். திருப்பியும் போய் ஆண்டவர் சமுதிரம் உட்கார்ந்து அது ஒரு நாள் ஆனாலும் ஒரு வாரம் ஆனாலும் ஆண்டவரே இந்த அளவு நான் மறந்துட்டேன் ஆண்டவரே 42 அடி சொன்னீங்களா 44 அடி சொன்னீங்களா? அதை கேட்டு ஒரு வாரம் காத்திருந்து அதுக்குள்ள வேலையாட்கெல்லாம் கூலி எல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. அப்படி அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் வெயிட் பண்ணட்டும். எவ்வளவு கூலி வீணா போனாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொன்னதை 1 சென்டிமீட்டர் கூட மாத்தக்கூடாது. ஆண்டவரே 42 அடி சொன்னீங்களா 44 அடி சொன்னீங்களா? அடுத்த நாள் பதில் கிடைக்கல. அடுத்த நாளும் போய் உட்கார்றாரு. போய் ஒரு வாரம் கழிச்சு ஆண்டவர் சொல்லுறாரு 44 அடி தான்ப்பா சொன்னேன். 44 அடிப்பா ஆண்டவர் சொல்லிட்டார். உண்மையுள்ளவர். தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவர். அந்த மாதிரி கான்ட்ராக்டர் நீங்க பாத்துருக்கீங்களா? வீடு கட்டும் போது ஓனர் என்ன மெட்டீரியல் சொன்னாரோ அந்த மெட்டீரியல் தான். என்ன கம்பெனி டைல் சொல்றாரோ அதுதான். ஆல்ட்ரேஷனே கிடையாது. வீட்டை போய் பார்த்தீங்கன்னா கரெக்டா. சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஜன்னல் ஒரு மாதிரி இடம் மாத்தி வச்சிருப்பாங்க. எங்களுக்கு கன்வீனியன்டா இருந்தாலும் மாத்திட்டு சார்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சார் வைக்க முடியும், அதெல்லாம் வைக்க முடியும். இந்த பெயிண்ட் தான் அடிக்கும். ஒரு வீட்டை போய் பார்த்தீங்கன்னா பல விதமான பெயிண்ட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இதான் லேட்டஸ்ட்னு சொன்னாங்க. என்னன்னா அவர்கிட்ட பெயிண்ட் பழைய பெயிண்ட்ல மிஞ்சினதெல்லாம் போட்டு கலந்து அடிச்சு ஒரு கலர் அடிச்சுட்டு கேட்டா இதான் சார் லேட்டஸ்ட். உண்மையுள்ளவர் அல்ல. அவங்க பொருள் எல்லாம் எப்படியாவது காசாக்கணும் அல்லது வேலையாட்களுக்கு கொஞ்சம் ஈஸி பண்ணி தரணும். அப்படி மோசே அல்ல. அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். செவி கொடுப்பது மோசே. அதே போல இயேசுவும் பிதாவுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் சொன்னால் ஒவ்வொன்றையும் கேட்டு 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 செய்தார். ஆகவே தான் நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா மாத்துறது அல்லது டிலேட் ஒபீடியன்ஸ் அல்லது ஆண்டுடைய காரியங்களை பிசகுவது அப்படியே இல்லாம அப்படியே நான் கீழ்ப்படினேன் ஆண்டவரே. பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு அவர் சத்தத்தை கேளுங்க. கூட இருக்கவங்க சொல்லக்கூடிய புத்திமதியை கேளுங்க. அதான் அந்த அதிகாரம் சொல்லுகிறது. அப்படியே 4ஆம் அதிகாரத்திலும் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கேளுங்க என்று சொல்தான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். ஆகவே உண்மையுள்ளவராய் இருப்பது என்று சொன்னால், அந்த அதிகாரத்தில் வருவது என்று சொன்னால் ஆண்டவருக்கு செவி கொடுப்பது. ஆண்டவரே நான் செவி கொடுக்க எனக்கு உதவி செய்யும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுத்தார் ஏலி. ஆனா ஏலிக்கு செவி கொடுத்தாரா? ஏலி செவி கொடுக்கல. ஆனா மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவரே பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஆண்டவரின் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்தட்டும் ஆண்டவரே. உமக்கு நான் கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. டோட்டல் ஒபீடியன்ஸ். நம்முடைய எண்ணங்கள் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மேட்டுமையான சிந்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். முதலாவது நம்முடைய தாட்ஸ் ஷுட் ஒபே கிரைஸ்ட். நம்முடைய எண்ணம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மேட்டுமைப்படுத்தக்கூடாது. எண்ணம் கீழ்ப்படிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மட்டும் எல்லாமே தானா ஃபாலோ பண்ணும். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்லி நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய கீழ்ப்படிதல் மூலமாக ஆண்டவரே நீதி பிரவேசித்ததே கர்த்தாவே, ஆசீர்வாதம் வந்ததை கர்த்தாவே, அதுபோல கர்த்தாவே எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் கீழ்ப்படிதலா இருக்கட்டும் ஆண்டவர். எங்கள் கீழ்ப்படிதல் மூலமாக எங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. எங்கள் கீழ்ப்படிதல் மூலமாக கணவனின் கீழ்ப்படிதல் மூலமாக குடும்பத்துக்கு ஒரு ஜீவன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. மனைவியுடைய கீழ்ப்படிதல் மூலமாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனே இன்று நாங்கள் கேட்டது போல சங்கீதம் 119 ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்கிறது போல நாங்கள் ஆண்டவரே முழு இதயத்தோடு முற்றிலுமாக சந்தோஷத்தோடு ஆண்டவரே பிசகாதபடிக்கு உடனடியாக ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய தொடர்ந்து கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.